எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், ஒரு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கடுகு, சீரகம் ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெல்லம். இது ஆப்ஷனல், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு, கடுகு வெடித்ததும் சீரகமும் வெந்தயமும் போட்டுக்கோங்க. சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வத்தல் போட்டுக்கோங்க. இது பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கின பிறகு தக்காளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, இப்போ புளி தண்ணி, கொஞ்சம் வெல்லம் சொல்லியிருந்தேன், வெல்லம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கலக்கி விட்டுட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. காரக்குழம்பு கொதிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இன்னும் லைட்டாக கொதிக்கட்டும்.